அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கங்கள். எடைப்பாடியிலிருந்து கும்பகோணத்திலே நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த பொழுது இங்கே இரண்டாம் கட்டளை தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவர்களையும், காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற அண்ணன் நடார் ராஜசேகரன் அவர்களையும், கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் சகோதரர் கா தமிழரசன் அவர்களையும், முன்னாள் ஒன்றிய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்தேன். அவர்களோடு ஒரு சிறிய கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலில் அவர்கள் என்னை நோக்கி சில கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு விடை காணுவோம். முதல் கேள்வியை சகோதரர் குடந்தை தமிழரசன் அவர்கள் கேட்கப் போகிறார். அதற்கு பதில் சொல்லுங்கள். வணக்கம். மதுரை உயர்நீதிமன்றம் வன்னியர் தனி இடஒதுக்கீடு செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கு. அதோட பின்னணி என்ன? அது 10.5% இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு என்பதை விட ஒரு நூற்றாண்டு கால போராட்டம். டாக்டர் ஐயாவுக்கு முன்பு நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாம் வெளியே தெரியாமலேயே நசுக்கப்பட்டது. டாக்டர் ஐயாவிற்கு பிறகுதான் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தனக்கான உரிமைகளை பெறுவதற்காக வீதிக்கு வந்து போராடினார். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்ததிலே டாக்டர் ஐயாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அரசியல் சூழ்நிலை, அன்றைய கால சூழ்நிலை, வள்ளுவர் சொன்னதைப் போல தன் வழியும் மாற்றான் வழியும் தன் துணை வழியும் என்ற அடிப்படையில் டாக்டர் ஐயா ராஜதந்திரமாக செயல்பட்டு 10.5% இடஒதுக்கீட்டை சென்ற எடப்பாடி பழனிசாமி அரசிடமிருந்து பெற்று இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமுதாயத்திற்கு கொடுத்தார். அப்பொழுதே அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக பல சித்து வேலைகளை செய்தது, பலரை கூப்பிட்டு சிந்து முடித்தது. தென் மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக புறப்பட்டது. அவர்கள் புறப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று கேட்டால், என்றைக்குமே தன்னுடைய பொருளை கொள்ளை கொடுத்தவன் தான் மாநாடுதான். ஆனால் கொள்ளையடித்த ஒரு கூட்டம் கொள்ளை கொடுத்தவனிடம் சண்டை போட்ட வரலாறை தமிழகம் சந்தித்தது இந்த 10.5 இடஒதுக்கீட்டு. காரணம் என்னவென்று கேட்டால், என்றைக்குமே தன்னுடைய பொருளை கொள்ளை கொடுத்தவன் தான் மாநாடுதான். ஆனால் கொள்ளையடித்த ஒரு கூட்டம் கொள்ளை கொடுத்தவனிடம் சண்டை போட்ட வரலாறை தமிழகம் சந்தித்தது இந்த 10.5 இடஒதுக்கீட்டு. எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கிறது. பல வழக்கில் நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் மதுரை உயர்நீதிமன்றத்திலே கொடுத்த தீர்ப்பு, இது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக அடிமை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவருடைய தலையில் சுமத்திய பேரிடி இது. இந்த நீதியே சமூக அநீதி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மதுரையிலே கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதி, கண்ணகிக்கு பிறகு இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணகி கோபம் கொண்டால் மதுரை எரிந்தது. இன்னும் டாக்டர் ஐயா முழுதாக கோபப்படவில்லை, வன்னியர் சமுதாயமும் முழுதாக கோபப்படவில்லை. முழுதாக கோபப்பட்டால் தமிழ்நாடு தாங்காது என்றால் இது ஜனநாயகத்தின் அடிப்படையிலே அறவழியிலே நடக்கின்ற போராட்டமாகத்தான் இருக்கும். இது வன்முறை போராட்டமாக கண்டிப்பாக இருக்காது. ஆனால் வன்முறையை தூண்டுவதற்காக யாராவது இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் மீது கையை ஓங்கினால் அந்த கையை உரித்து எரிந்துவிட்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துகின்ற ஆற்றல் இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு உண்டு. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் நடக்கின்ற சட்ட போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு 195% வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மதுரை நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற வழக்கிலே அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே சொன்ன காரணம், ஒரு சமூகத்திற்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மராத்தியர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மகாராஷ்டிராவில் நடத்தி மராத்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு மகாராஷ்டிராவில் வழங்கப்பட்டது. அந்த மராத்தியர்களுக்கு வழங்கப்பட்ட தனி இடஒதுக்கீடு செல்லாது என்று
உச்சநீதிமன்றத்திற்கு போய் தீர்ப்பு வாங்கினார். அந்த தீர்ப்புக்கு தடை பெற்றார். அதற்கு பிறகு மகாராஷ்டிரா அரசு சட்டமன்றத்தை கூட்டி 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா கொடுக்க கூடாது என்பதை மாநில அரசு தான் தீர்மானிக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை மத்திய அரசு சட்டபூர்வமாக்கியிருக்கிறது. ஆகவே ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா என்று மதுரை உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வியே தவறு. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வக்கீலின் வாதனைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா என்று மதுரை உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வியே தவறு. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வக்கீலின் வாதம் தான் ஒளி விளக்கு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். அதைப்போல அந்த வன்னியருக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்று வாதாடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்கள் சார்பாக வாதாடிய வக்கீல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு சட்டபூர்வமானது, நியாயமானது, சமூக நீதியின் பாற்பட்டது என்று வாதாடிய வக்கீல்களுக்கு வழங்கப்படவில்லை. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் நீதியின் தாற்பயம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்பதுதான் நீதி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் மதுரை நீதிமன்றமே அதிலிருந்து தவறி இருக்கிறது. கண்ணகிக்கு தீர்ப்பு கொடுத்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பை கொடுத்து விட்டோம் என்று வளைந்துவிட்ட செங்கோலுக்கு அவனுடைய உயிரையே கொடுத்து அந்த வளைந்துவிட்ட செங்கோலை நிமித்தினான். ஆனால் இன்றைக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு தவறான தீர்ப்பை கொடுத்த இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ள போகின்ற தண்டனை என்ன என்ற கேள்வி எழுகிறது. இருந்தாலும் டாக்டர் ஐயா என்கின்ற தலைவருடைய பின்னணியிலே இருந்து அரசியல் களத்திலும் சமூக களத்திலும் வீதியிலும் நீதிமன்றத்திலும் நின்று போராடி இந்த 10.5% இடஒதுக்கீடை பெறுகின்ற வாய்ப்பு வன்னியர் சமுதாயத்திற்கு இருக்கிறது. நிச்சயமாக அது கிடைக்கும். கட்டுண்டோம், காத்திருப்போம், காலம் மாறும், தர்மம் மீண்டும் வெல்லும். அடுத்து அண்ணன் நடார் ராஜசேகர் அவர்கள் ஒரு கேள்வியை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா என்கிற ஒரு மாமனிதர் பிறக்காவிட்டால் தமிழகத்தினுடைய சமூக நீதி நிலையின் தன்மை என்னவாக இருக்கும்? கண்ணகி இல்லையேல் சிலப்பதிகாரம் இல்லை, ராமன் இல்லையேல் ராமாயணம் இல்லை. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை தந்தை பெரியாருக்கு அடுத்து டாக்டர் ஐயா இல்லை என்றால் சமூக நீதி. பெரியாரின் பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் பெரியாருடைய கொள்கையை மந்தையிலே விலை கூறி வென்று விட்டார்கள். ஏற்கனவே நீங்களே இன்னும் சொல்லியிருக்கிறீர்கள். தஞ்சாவூரிலே மாக்கோ மணி என்கின்ற ஒரு தலைவர் திமுகவில் இருந்தார். அவரை ஆரம்பத்திலே ஓரம் கட்டிவிட்டார்கள். அவர் வன்னியர் என்கின்ற ஒரே காரணம். ஆனால் அதையும் தாண்டி திமுகவில் ஒரே ஒரு வன்னியர் மட்டும்தான் சத்திரியகுல மாவீரனாக ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது, ஆண்மகனாக வளம் வருகிறது என்றால் அது வீரபாண்டியர் ஒருவர் மட்டும். அவருக்கு பிறகு திமுக இருப்பவர்களெல்லாம் அடிமை. டாக்டர் ஐயா என்கிற ஒரு தலைவர் வருவதற்கு முன்பு சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன், எத்தனையோ கமிஷன்கள் அமைத்தார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்களால் இடஒதுக்கீட்டுக்காக அமைக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் காக்கா கலேல்கர் ஆணையத்தை ஜவஹர்லால் நேரு குப்பை தொட்டியிலே வீசி எறிந்தார் என்கின்ற வரலாறே டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவன் வந்து சொல்லித்தான் என்னை போன்றவர்களுக்கும் இந்த தமிழகத்திற்கும் தெரியும். டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் இல்லை என்றால் சமூக நீதி. டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் இல்லை என்றால் செங்கல் சூளையிலே வேலை செய்து கொண்டிருந்த வன்னியர் சமுதாயத்தின் பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரியிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். டாக்டர் ஐயாவுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற ஒரு பிள்ளை இல்லை என்றால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மத்திய அரசுடைய மருத்துவக் கல்லூரிகளிலே சேருகின்ற வாய்ப்பே கிடைத்திருக்காங்க.
என்ன சொல்கிறார் திமுக காரர்களை கேட்டால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்தார். அதிமுக காரர் என்ன சொல்கிறார்கள்? 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். மீண்டும் இப்போது திமுக காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? 10.5% இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் இருந்தால் இந்த 3 வாதமே இருந்திருக்காரு. இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு இருந்திருக்காது, வன்னியருக்கான 10.5% இடஒதுக்கீடு இருந்திருக்காது, அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு இருந்திருக்காது, இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருந்திருக்காது, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருந்திருக்காது. அதை பிறகு கிறிஸ்தவர்களே வேண்டாம் என்று திருப்பி கொடுத்து விட்டார்கள். அதன் பின்னணியை பற்றி ஆராய்ந்தால் இந்த மோசமான செய்தியெல்லாம் வெளியே வரும். ஆகவே அதை தேவையில்லை. இன்றைக்கு இந்த டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் இல்லை என்றால் சமூக நீதி இல்லை என்று சொல்வதற்கு கூட தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் பேசுவதற்கு தயாராக. 1980ஆம் ஆண்டிலிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி எந்த ஜாதி எத்தனை விழுக்காடு இருக்கிறதோ என்று டாக்டர் ஐயா சொன்னபோது அதை காதிலே வாங்கிக் கொள்ளாமல் போனவர்கள் எல்லாம், அந்த வாதத்தை பற்றி கேள்விப்படாமல் ஒதுங்கிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததற்கு பிறகு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூப்பாடு போட்டார்கள். ஐயநாதன், ரவீந்திரன், துரைசாமி, சவுக்கு சங்கர், இன்னும் முகவரி தெரியாத லெட்டர்பேடு கட்சிகள் எல்லாம் வந்து கூப்பாடு போட்டார்கள். அதுவே சமூக நீதியில் டாக்டர் ஐயாவுக்கு எடுத்த மிகப்பெரிய வெற்றி. இப்பொழுது திரும்பவும் என்ன கேட்கிறார்கள்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் முன்வர வேண்டும் என்று நேற்று கூட இந்த லிபர்டி தமிழ் சேனல் என்ற சேனலில் வந்து ஜீவ சகாப்தம் என்பவர் கேட்கிறார். அனைத்தையும் டாக்டர் ஐயா தான் கேட்க வேண்டும். இவர்களுக்கு கேட்க முடியாது என்றால் இவர்களுக்கு எல்லோருக்கும் வாயில் புற்றுநோய் வந்துவிட்டது. டாக்டர் ஐயாவை பற்றி பேசும்போது மட்டும் இவருடைய வாயெல்லாம் வங்காள விரிகுடா அளவுக்கு நீளும். டாக்டர் ஐயா விமர்சனம் செய்யப்படும். ஆனால் டாக்டர் ஐயா போராடி அனைவருக்கும் இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர் மீதே விமர்சனங்களை வீசுவார்கள். எப்படி மகாபாரதத்திலே கர்ணன் இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு கொடுக்க தெரியக்கூடாது என்று கொடுத்த பொழுது அந்த அந்தணன் கேள்வி கேட்டானே, நீ பெரிய தர்ம பிரபு, நீ தர்மத்தை வந்து வலதுகையிலே கொடுக்காமல் இடதுகையிலே கொடுக்கலாமா என்று கேட்டானே. அப்பொழுது கர்ணன் சொன்னான், இடதுகையில் இருந்து வலதுகைக்கு அந்த தங்க கிண்ணத்தை மாற்றி கொடுப்பதற்கு அதனுடைய மதிப்பு தெரிந்து அதை நான் கொடுக்காமல் விட்டுவிட்டால் தர்மம் செய்வதற்கு நான் தகுதியிழந்தவன் ஆகிவிடுவேன். ஆகவே இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாது என்று மகாபாரதத்திலே கர்ணனை படித்திருக்கிறோம். அதை டாக்டர் ஐயாவிடம் தான் பார்த்திருக்கிறோம். அவர் இல்லை என்றால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த சமூக நீதியே கிடையாது. தமிழகத்தில் அனைத்து அரசு பதவிகளும் வந்தேரிகளும் ஆதிக்க ஜாதிகளும் முன்னேறிய ஜாதிகள் மட்டுமே பறித்திருப்பார்கள். இன்றைக்கு அடிமைகளாக இருக்கின்ற வன்னியர் சமுதாயம் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து இன்னும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அத்தனையும் கொத்தடிமைகளாக வாழ்ந்திருப்பார்கள். இலங்கை அகதிகளை விட மோசமான நிலைக்கு போயிருப்பார்கள். டாக்டர் ஐயா என்கின்ற ஒருவர் இல்லை என்றால் இதுதான் நிலை. இதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்கின்ற பொழுது தமிழகத்திற்கான 100% இடப்பங்கீடு சாத்தியமாகும். அடுத்து 2ஆம் கட்டளை தமிழ்ச்செல்வன் அண்ணன் அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்க இருக்கிறார். கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கையிலும் செயல் திட்டங்களும் மிக அரசியலில் முழுமையாக அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஏன்? அண்ணன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை போல ஒரு மிகச் சிறந்த கொள்கை உள்ள கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. மிகச்சிறந்த கொள்கை உள்ள கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையிலும் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதற்காக முதல் குரல் எழுப்புகின்ற தலைவர் டாக்டர் ஐயா. உதாரணத்திற்கு அந்த ஆண்டு என்னுடைய மகனுக்கு என்ஜினியரிங் கவுன்சில், அன்றைக்கு அந்த என்ஜினியரிங் கவுன்சில் எந்த தேதியில் துவங்குகிறது பத்திரிகையில் செய்தி வருகிறது, தினத்தந்தி பத்திரிகை. முதல் பக்க செய்தி என்ன தெரியுமா? பிரபுதேவா நயன்தாரா உறவில் விரிசல். அது பிரபுதேவாவுக்கும் நயன்தாராவுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அதை பரபரப்பு செய்தியாக அந்த பத்திரிகை வெளியிடுகிறது.
பின்னால் 4ஆம் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி செய்தியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு துவங்குகிறது. லட்சக்கணக்கான பெற்றோர் மாணவருடைய கனவு என்ஜினியராக வேண்டும் என்பது, பொறியாளராக வேண்டும் என்பது. ஆனால் அந்த செய்தியை பின்னாலே கொண்டு போய் தள்ளிவிட்டு முக்கியமான செய்தியை, மக்களுக்கு தேவையான செய்தியை இன்றைக்கு இருக்கின்ற ஊடகங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை. சினிமா நடிகை ஸ்ரீதேவி அதிகமாக குடித்துவிட்டு கோயத்திலே தண்ணீர் தொட்டியிலே விழுந்து செத்து விட்டால் அதற்கு 3 நாட்கள் 1 வாரம் ஒப்பாரி வைக்கின்ற அனைத்து ஊடகங்களும். மதுவின் தீமையை பற்றி டாக்டர் ஐயா பேசுகிறார். மதுவை ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் அவற்றை பற்றி எழுதுவதற்கு, பேசுவதற்கு இந்த ஊடகங்கள் தயாராக இல்லை. காரணம், மதுவை தயாரிக்கின்ற ஆலைகளுக்கும் இவர்களுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்கிறது என்ற சந்தேகம் இருக்கிறது. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கிறார். அந்த ஒரு நிதியாண்டில் புகையிலை பொருட்களுடைய விற்பனை, அந்த புகையிலை பொருட்களுடைய ஒட்டுமொத்த வர்த்தகம் 32,000 கோடி. ஆனால் அந்த புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்தியதால் அரசு மற்றும் அந்த புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்தி அதன் மூலம் சுகாதார பாதிப்புக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள், அந்த புகையிலை பொருட்களுக்கு எதிராக நடந்த விளம்பரங்கள் அனைத்தும் சேர்ந்து ஆன செலவு 36,000 கோடி. இந்த புள்ளி விவரத்தை அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட பொழுது ஒரு பத்திரிகை கூட வெளியிடவில்லை. சுற்றுச்சூழல் மாசுபடுவதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி பேசினால் அதை எவனும் வெளியிடுவது. ஆனால் ரஜினிகாந்திற்கு ஒரு திரைப்படம் வெளிவருகின்ற பொழுது அந்த திரைப்படத்திற்கு இந்த பத்திரிகையில் கூறிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய விவாதம். அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை தொலைக்காட்சிகளிலும் அந்த திரைப்படத்தை பற்றி தான் சிறப்பு ஒளிபரப்பு. அப்படி ஒன்றும் சிறப்பான கொள்கைகளை கொடுத்துவிடப் போவதில்லை. நடுக்கடலிலே டைட்டானிக் கப்பல் உடைந்து நீரிலே மூழ்கியது பொழுது அந்த நடுக்கடலிலே மூழ்கி போன உண்மையை வெளியே கொண்டு வந்த டைட்டானிக் திரைப்படம் போல ஒரு திரைப்படத்தை ஒன்றும் ரஜினிகாந்த் கொடுத்து விடவில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கின்ற விளம்பரம், சாதாரண அப்பாவி மக்களுக்கு அம்பானிக்கு கிடைக்கின்ற மருத்துவ வசதி வேண்டும் என்று டாக்டர் ஐயா சொன்னதை நாங்கள் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த பத்திரிகையும் பேசுவது, எந்த ஊடகங்களும் பேசுவது. ஆனால் கூட்டணி வைத்தால் மட்டும் அதை விமர்சனம் செய்வதற்கு அத்தனை பத்திரிகைகளும், அத்தனை தமிழகத்தின் அரசியல் விபச்சாரிகளும் பச்சை வேசித்தனத்தோடு அந்த கூட்டணி விமர்சனம் செய்ய வந்து விடுவார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே கூட்டணி வைக்காத அரசியல் கட்சி எதுவுமே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொள்ளும், கேரளாவிலே அதே காங்கிரஸை எதிர்க்கும். ஒரே பாராளுமன்ற தேர்தல். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸை எதிர்க்கும், தமிழகத்திலே காங்கிரஸோடு கூட்டணி வைத்து போட்டியிடும். ஒரே நாள், இன்று காலை மேற்கு வங்கத்திலே சிதம்பரம் நிதி முறைகேடில் ஈடுபட்டு விட்டார் என்று மேற்கு வங்கத்திலே பேசிவிட்டு அன்று மாலையே சென்னையிலே வந்து சிதம்பரத்தை மிகச்சிறந்த நிதியமைச்சர் என்று பேசுகின்ற அந்த அரசியல் வேசித்தனத்தை எந்த பத்திரிகைகளும் விமர்சனம் செய்வதில்லை. டாக்டர் ஐயா பெட்டி வாங்கிவிட்டார். சரி, ஒரு வாரத்திற்காக வைத்துக் கொள்வோம். பெட்டி கொடுத்த கலைஞர் கருணாநிதி பெட்டி கொடுத்தாரா? பெட்டி கொடுத்தவனை பற்றி எவனும் பேசுவதில்லை. சரி, அப்படியே கொடுத்தார் என்றால் பெட்டி கொடுக்கின்ற அளவுக்கு கலைஞர் கருணாநிதி என்ன மைசூர் மகாராஜாவின் பேரனா? இல்லை, பெட்டி கொடுக்கின்ற அளவுக்கு ஜெயலலிதா என்ன ஜெய்ப்பூர் மகாராணியா? எந்த பத்திரிகையிலும் கேள்வி கேட்பதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு பாதகம் என்று எழுதுகிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று எந்த பத்திரிகையும் சொல்வதில்லை. அப்படி என்ன இந்த கட்சியிலே திட்டம் இல்லாமல் போய்விட்டது? பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காத தவறு ஊடகங்களுடைய தவறு. பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல செய்திகளை சொல்கின்ற பொழுது அதை மறுதலித்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குற்றச்சாட்டுக்களை மட்டுமே வைக்க வேண்டும் என்ற வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கிவிட்டால் அதை நாம் தமிழர் கட்சி சீமான் கூட ஆதரிக்கிறார். ஆனால் பெரியாரின் பேரன்கள் தான் எதிர்க்கிறார். இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த ஜாதி எத்தனை திமுகவுக்கு பாதகம் என்று எழுதுகிறார்கள்.
ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று எந்த பத்திரிகையும் சொல்வதில்லை. அப்படி என்ன இந்த கட்சியிலே திட்டம் இல்லாமல் போய்விட்டது? பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காத தவறு ஊடகங்களுடைய தவறு. பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல செய்திகளை சொல்கின்ற பொழுது அதை மறுதலித்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குற்றச்சாட்டுக்களை மட்டுமே வைக்க வேண்டும் என்ற வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கிவிட்டால் அதை நாம் தமிழர் கட்சி சீமான் கூட ஆதரிக்கிறார். ஆனால் பெரியாரின் பேரன்கள் தான் எதிர்க்கிறார். இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று முதலில் பேசியதே பெரியார் தான். ஆனால் பெரியாரின் பெயரை சொல்லி 1967ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2021ஆம் ஆண்டு வரை ஆட்சி நடத்துகின்ற திமுகவும் அதிமுகவும் பெரியாரின் கொள்கைகளை காலடியிலே போட்டு விதித்துவிட்டு அதன் மீது சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு எந்த பத்திரிகையும் தயாராக இல்லை. ஊடகங்கள் அதை மட்டும் சரியாக பேசினால் அடுத்த தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி சேஞ்சார்ஜ் கோட்டையிலே பறக்கும். மக்கள் மத்தியிலே கொண்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வன்மத்தை விதைக்கின்ற ஊடகங்களை போன்று இந்த மக்களாவது நிராகரிக்கப்படுகின்ற பொழுதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பான கொள்கைகளும் செயல் திட்டங்களும் டாக்டர் ஐயாவின் தியாகமும் இந்த மக்களுக்கு தெரியும். அப்பொழுது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தை கண்டிப்பாக கைப்பற்றும். அந்த வேலையை என்னை போன்றவர்கள் இங்கே இருக்கின்ற நடராசன் போன்றவர்கள், குழந்தை தமிழரசனை போன்றவர்கள், இரண்டாம் கட்டளை தமிழ்ச்செல்வனை போன்றவர்கள், ராமகிருஷ்ணனை போன்றவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தை பாடியதைப் போல நாளை நம்முடைய தலைமுறை நம் தோல்வியிலே நின்று கொண்டு நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே என்று எங்களுடைய எதிர்கால தலைமுறையாவது அந்த அதிகாரத்தை கைப்பற்றும், அதிகார பதவிக்கு வரும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு அமர்ந்து இன்றைக்கு மிக சிறப்பான கேள்விகளை கேட்டு என்னையும் பேச வைத்த நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.